திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் சுவாமி கோவில் விரிவாக்கத்திற்காக அகற்றப்படும் சுடுகாட்டிற்கு மாற்று இடம் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் தற்போது நீதிபதிகள் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், இந்த விவகாரத்தில் நீதிபதிகள் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கும் நிலையில் இது தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? தூத்துக்குடி மாவட்டம் சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வழக்கில் அவர் திருச்செந்தூர் சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் 600 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் எனவும், இந்த பகுதியில் இறப்பவர்களை இப்பகுதியில் அமைந்துள்ள ஐயா வைகுண்ட சுவாமி கோவிலின் மேற்கு புறத்தில் அமைந்துள்ள இடுகாட்டில் புதைப்பது வழக்கம். இந்நிலையில் கோவில் பக்தர் ஒருவர் 300 கோடி ரூபாயை கோவிலின் விரிவாக்க பணிக்காக வழங்கியுள்ளார். இதனால் அறநிலையத்துறை அதிகாரிகள் இடுகாட்டை இடித்துவிட்டு அப்புறப்படுத்த முயற்சி செய்து வருகின்றனர் எனவும், கோவிலில் இருந்து 500 அடி தொலைவில் இந்த இடுகாடு அமைந்துள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும், ஆகவே சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் உள்ள இடுகாட்டை இடிக்க தடை விதிப்பதோடு மாற்று இடம் வழங்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் ஆகியோர் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அப்பகுதி மக்கள் கோரிக்கை ஏற்று சுடுகாட்டிற்கான மாற்று இடம் வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார்கள். அப்போது நீதிபதிகள் சுடுகாடு இடம் வழங்கப்பட்டுள்ளது என வாய்மொழியாக தெரிவித்தால் எப்படி இடம் வழங்கியதற்கான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளீர்களா என கேள்வி எழுப்பினார்கள். மேலும் சாமி கும்பிடுவது என்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட இறந்த பின் மனிதனை அடக்கம் செய்வது என்பது முக்கியம். எனவே அரசு தரப்பில் இடம் வழங்கியதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மீண்டும் ஒத்திவைத்திருக்கிறார்கள். அந்த திருச்செந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஐயா வைகுண்டர் சுவாமி கோவில் விரிவாக்கத்திற்காக சுடுகாடு அகற்றப்படுவது தொடர்பான அந்த பொதுநல வழக்கில் இதுபோன்ற நீதிபதிகள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சல்மான்.